அன்பார்ந்த ஈகான் நேயர்களுக்கு வணக்கம். விசுவாவசு வருடம் பங்குனி மாதம் பதினொன்னுல சூரியன் சனி சுக்கிரன். ராசியாதிபதி 11 உச்சம் பெற்று உட்கார்ந்துருக்கார். ராசியாதிபதி 11ஆம் இடத்துல உச்சம் பெறும் பொழுது வெளிநாட்டுக்கு போகக்கூடிய தேவையான பண வசதிகள் இந்த மாதம் கிடைக்கும். வெளிநாட்டில் போய் வேலை செய்யறதுக்கோ படிப்புக்காகவோ போகக்கூடியவர்கள் இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு தேவையான பணங்கள் கரெக்டாக வந்து சேரும். தனஸ்தானத்தில் 2ல் குரு பகவான் இருக்கார். கேட்ட பக்கம் எல்லாமே பண விஷயங்கள் தாராளமாக வரும். அதே மாதிரி கடன் கேட்குறவங்களுக்கும் கூட கடனும் உடனடியாக சேங்ஷன் ஆகும். லோன், வீடு கட்டக்கூடிய அமைப்புகள், லோன் சேங்ஷன் ஆகிறதுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் உண்டு. தன்னுடைய உடன்பிறப்புகளை இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அமைப்புகள் நல்ல அமைப்பாக வரும். 4ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கார். 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது தாயாருக்கு உடல்நிலை தொந்தரவுகள் ஏற்பட்டு நிவர்த்தி ஆகும். இந்த மாதம் ஃபுல்லாக நிவர்த்தி ஆகும் தாயாருக்கு. ஏன்னா சந்திரன் தாய்க்காரகன். ஸோ சந்திரன் மாதுர்காரகன் நல்ல அம்சத்தில் இந்த மாதம் நல்லா உட்கார்ந்துருக்காரு. 10ஆம் இடத்துல செவ்வாய் புதன் ராகு. சுரங்க வேலைகள் செய்கிறவங்க, இரும்பு வேலை செய்கிறவங்க, இவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு அதி அற்புதமான மாதம். செவ்வாய் புதன் ராகு 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால தொழில் ஸ்தானத்தில் சம்பளம் இன்னும் அதிகப்படியான கூட்டி கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த மாதம் நல்ல அதி அற்புதமான மாதம். ஸோ 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் சனி சுக்கிரன் உச்சம் பெற்று உட்கார்ந்துருக்காரு. சுக்கிரன் உச்சம் பெற்று இருக்கும் பொழுது 11ஆம் இடத்துல இவர்களுக்கு லாட்ரி ரேஸ் இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கூட இந்த மாதம் நல்ல பண வருவாய்கள் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம். அப்போது இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு குரு சனி சுக்கிரன் எல்லாமே பிரமாதமாக உட்கார்ந்துருக்கிறதுனால, அதாவது 2-11 கிட்டத்தட்ட 4 கிரகங்கள் இருக்கிறதுனால இந்த மாதம் எல்லாமே தன வருவாய்க்கு உண்டான நேரம்தான். நோய் நிவர்த்திகள், கடன் நிவர்த்திகள், தாயாருக்கு நல்ல உடல் ஆரோக்கியம், இது எல்லாமே இந்த மாதம் ரிஷபராசிக்காரங்களுக்கு மிக பிரமாதமாக இருக்கு.